வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடியுடன் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சந்திப்பு. தூத்துக்குடி வஉசி துறைமுக மேம்பாடு தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்ததாக தகவல். தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டு சேர்ந்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டது 100 விழுக்காடு நிரூபணமாகி உள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கடந்த 10 ஆண்டுகளுக்கான வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் தங்களிடம் தர வேண்டுமென வலியுறுத்தல். தேர்தலில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறும் ராகுல் காந்தி எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரத்தை கொடுக்க மறுப்பது ஏன் என பாஜக கேள்வி. சுயாதீன அதிகாரங்களை கொண்ட அமைப்பு மீது சந்தேக பார்வையை ஏற்படுத்த போடும் நாடகம். $2157 கோடி மதிப்பீட்டில் மரக்காணம் புதுவை இடையே விரைவில் 4 வழிச்சாலை. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். எண்ணெய் நிறுவனங்களுக்கு சிலிண்டர் மானியமாக 30,000 கோடி வழங்க முடிவு. சிலிண்டர் விலை மக்களின் கையை கடிக்காமல் இருக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தமிழகத்தில் அரசாங்கத்தை நடத்தி வருவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என அரசு தரப்பு வழக்கறிஞர் விளக்கம். IAS அதிகாரிகள் இணை அரசாங்கத்தை நடத்தி வருவதாக நீதிபதியின் கருத்துக்கு விளக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வர மாட்டார். உடல்நலக் குறைவு காரணமாக வர இயலவில்லை என ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் தகவல். கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை திரும்பப் பெற மத்திய அரசு முடிவு. நாடாளுமன்றத்தில் திருத்தப்பட்ட புதிய மசோதாவை வரும் 11ஆம் தேதி தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல். மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது என்று கல்விக் கொள்கையில் பரிந்துரை. தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழிக் கொள்கையே தமிழ்நாட்டில் தொடரும். கல்வியில் நிலவும் பாகுபாட்டை களைய உறுதியாக உள்ளதாகவும் முதலமைச்சர் பேச்சு. தமிழக மாணவர்கள் 100% உயர்கல்வி பெற வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் இலக்கு. மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இந்த ஆண்டு +2 பாஸ் பண்ண அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 75 விழுக்காடு. இந்த நம்பர் அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமா பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கிறேன். அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். பள்ளிக் கல்வி வரலாற்றில் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த விழா என முதலமைச்சர் நிகழ்ச்சி. நடப்பாண்டிலேயே 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து. மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சியை உறுதி செய்துள்ளது மாநில கல்விக் கொள்கை. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு.
இனி வருங்காலத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த டிடென்ஷன் அப்படிங்கும்போது சார் ஆல் பாஸ் அப்படின்னா அந்த குழந்தைங்களாம் அப்பலாம் வந்து படிக்காமலே பாஸ் பண்ணிட்டு போயிடலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க 3ஆம் வகுப்பு என்ன கற்றல் அடைவு இருக்க வேண்டுமோ அந்த லேர்னிங் அவுட்கம் அடைந்ததா என்பதை உறுதி செய்துட்டு 4ஆம் வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டோம். இதற்காக தான் இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட்லாம் நம்ம பண்ணுறோம். நம்ம இது 6 to 8 நம்ம என்ன பண்ண போகிறோம், 6 to 8 மட்டும் 6 to 9 வரைக்குமே கொண்டு வரதுக்காக திறன் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ டிடென்ஷன் இல்லாமல் கொண்டு போகும்போது எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அந்த குழந்தைங்களுக்கான அந்த குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அந்த குழந்தைங்கள் அந்த 8ஆம் வகுப்பை கடந்து போகும்பொழுது தான் இன்னும் நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸாக அது வரும் என்கின்ற விதத்தில் அந்த இடத்துல எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கொண்டு. வருங்கால சந்ததியினர் மாணவர்கள் சிந்தனையை ஊக்குவிக்கும் வகையில் மாநில கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். முன்னாள் நீதியரசர் அவருடைய தலைமையில் கல்வியாளர்கள் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்கே இருக்கின்ற மாணவர்கள், பெற்றோர்கள், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள், அங்கே இருக்கின்ற கல்வியாளர்கள் என்று அனைவரையும் சந்தித்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்தின் அடிப்படையில் ஒரு மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை நாம் உருவாக்கியிருக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் அரசினுடைய கொள்கை கோட்பாடாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் பொழுது அந்த எல்லோருக்கும் எல்லாமிலிருந்து பிறந்தது தான் இந்த மாநில கல்விக் கொள்கை 2025 என்று நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்வோம். சிவகாசியில் பட்டாசு, தீப்பெட்டி, அச்சு மற்றும் சார்பு தொழில் நிறுவன தொழில் முனைவோர்களுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும் என உறுதி. பல கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தகவல். வலிமையான கூட்டணி உருவாகும் என எதிர்பார்ப்பதாகவும் தனியார் நாளிதழுக்கு பேட்டி. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது எடப்பாடி பழனிசாமி அரைவேக்காட்டுத்தனமாக விமர்சனங்களை முன்வைத்து வருவதாக முத்தரசன் விமர்சனம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணவில்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு மட்டும் அழைப்பு விடுத்தது ஏன் எனவும் கேள்வி. கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். படிப்பதில் சிரமம் இருந்தால் கேட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இது தெரியாமல் அரைகுறையாக அரைவேக்கட்டுத்தனமாக தான் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக இன்னொரு கட்சியின் மீது அவதூறு பேசுவது அவர் வகிக்கிற பொறுப்பிற்கு முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காதது ஏன் என அமைச்சர் துரைமுருகன் கேள்வி. தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியிடம் அனுமானம் வைக்க துணிந்துவிட்டாரா என காட்டம். ஆகஸ்ட் 13 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசிக்க முடிவு என துரைமுருகன் தகவல். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல நிபந்தனைகளுடன் அனுமதி. விசாரணை நீதிமன்றத்தில் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி சந்திப்பு. 2026 தேர்தலை முன்னிட்டு திருப்பத்தூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது சந்தித்து ஆலோசனை. தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் காக்க பயணம் என்ற பெயரில் வைகோ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மதிமுக அறிவிப்பு. நாளை தூத்துக்குடியில் தொடங்கும் பயணம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி திருவான்மையூரில் நிறைவடைகிறது. ஓய்வு பெற்ற பெண் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதிக்கு கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு செய்ய கோரிய விவகாரம். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு.
திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. பட்டியல் இனத்தவர்களை தரக்குறைவாக பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பு. மதுரையில் வீட்டுக்குள் புகுந்து பள்ளி சிறுவன் மற்றும் அவரது தந்தையை கடித்து குதறிய தெருநாய். பயத்தில் அலறி ஓடிய குடும்பத்தினர். அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சி. சங்கராபுரம் அருகே மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா நடத்துவதில் பிரச்சினை. ஒரு தரப்பினர் சாலையில் அமர்ந்து பால் காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கன்னியாகுமரி சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுக விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். கடலில் 300 மீட்டர் நீளத்தில் கட்டப்பட்டு வரும் தூண்டில் வளைவை 500 மீட்டராக உயர்த்தி அமைக்க கோரிக்கை. மேலும் மாவட்டம் காட்பாடி அருகே கனமழையால் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். பழுதடைந்த நிலையில் இருந்த பாலத்தை சீரமைக்க ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தில் எல்லையம்மன் கோயில் ஆடி திருவிழா கோலாகலம். 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து வழிபாடு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே குன்று நிலத்தை சமமாக்கும் போது ராட்சச பாறை உருண்டு விழுந்ததில் ஜேசிபி வாகனம் சேதம். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய ஜேசிபி வாகன ஓட்டுநர். டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்றும் போராட்டம். வாக்கு திருட்டு என்ற பதாகையுடன் தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் போராட்டத்தில் பங்கேற்று முழக்கம். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து பேசிய பின் பிஆர்டிசி போராட்டக் குழுவினர் அறிவிப்பு. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி பிரசாந்த் குமார் கிரிமினல் வழக்குகளை கையாள விதிக்கப்பட்ட தடை ஆணை வாபஸ். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் வேண்டுகோளை ஏற்று தடை உத்தரவு திரும்பப் பெறப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றுக்கு 9470 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 75,760க்கும் விற்பனை.